ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஒரு குட்டி விலாக் ஒன்று பார்த்துடலாமா? ஆக்சுவலி இந்த வீடியோவை எடுத்து வச்சு அதை எடிட் பண்ணி அந்த எடிட்டிங் ஆப்பில் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. என்ன நினச்சா எனக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, பட் மன்னிச்சிருங்க. ஸோ இது வந்து நார்மல் டே இன் மை லைஃப் விலாக் மாதிரி தான். காலையில் ரொம்ப பசிச்சுது, வீட்டில் எதுவுமே இல்லை, பன்னு மட்டும் தான் இருந்துச்சு. அதை லைட்டாக பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த க்ரஷ் இருந்துச்சு, அந்த ஜாம் மாதிரி, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப மைல்டாக போட்டிருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, திகட்டாமல். சூப்பர். காலையில் எழுந்த உடனே இந்த லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிட்றது. ஒன்று ஜூஸு இல்லை இந்த நட்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி எடுக்கிறது தான் வழக்கமாக வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி வந்து வீட்டில் பெருசாக எதுவும் இல்லை, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை. அதனால் சிம்பிளாக இப்படி முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தேன். நமக்கு வந்து வழக்கம் போல் இந்த சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒன் பாட் ரைஸ் பண்ணுறது தானே வழக்கம். ஸோ அதனால் இன்றைக்கும் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பிஸ்பெல்லாபாத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வைக்கலான்னு போனேன். பார்த்தா ஃப்ரிட்ஜில் எந்த காயுமே இல்லை. ஸோ முதல்ல அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால காயுமே ரொம்ப மினிமலாக தான் எடுத்திருந்தேன். ஸோ கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இது 3 மட்டும் தான் எடுத்திருந்தேன். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலி சமையலில் பெரிய டாஸ்க்கே இந்த ப்ரிப்பரேஷன் தான். இந்த காய்கறி கட் பண்ணுறது, தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறது, தோலை உரிக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுங்கிற மாதிரியான ப்ரிப்பரேஷன் தான் பெரிய வேலை. வதக்கி விடுறது நம்ம 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி இந்த கிச்சனோட அந்த டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்டே எடுத்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் பெருசாக எதுவும் இல்லைல்ல, ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ அதனால் லன்ச் மட்டும் தாங்கிறதுனால பொறுமையாக பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த டிஷ்ஷை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்கு பெருசாக தெரியலங்கிறதுனால ஒரு யூடியூப்பில் ஒரு 4-5 ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்து குக் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு 4-5 வெரைட்டி பார்ப்பேன். ஒரு 4-5 வீடியோஸில் 4 டைப் ஆஃப் இது பண்ணியிருப்பாங்கள்ல, இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணி நானாக ஒரு டிஷ் அப்படியே ரெடி பண்ணி பண்ணுறது தான். ஸோ இதுவுமே அப்படி தான், வழக்கமாக அப்படி தான் பண்ணுவேன். இதுவும் அப்படி தான். ஸோ ஒரு இதில் வந்து ஒரு பொடி ரெடி பண்ணியிருந்தாங்க, இன்னொரு இதில் இன்னொரு மெத்தட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொலாபடி பண்ணியாச்சு. எப்படின்னா, ஒரு வீடியோவில் வந்து வெறும் அரிசி பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த பொடி ரெடி பண்ணி தனியாக போட்டு காயெல்லாம் தனியாக போட்டிருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் வந்து அரிசி பருப்பு எல்லாம் காயெல்லாம் மொத்தமாக போட்டு வேக வச்சு அந்த பொடி போடாமல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இது ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக காயெல்லாம் போட்டு வேக வச்சு அந்த பொடியும் ரெடி பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பட் நிஜமாகவே அவுட்கம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது சூடாக சாப்பிட்டா தான் ஆக்சுவலி இந்த ரைஸ் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ சூடாக சாப்பிட்டப்போ செம்மையாக இருந்தது. அண்ட் இதுக்கு காம்போ வந்து அப்பளம் வேறு வச்சுருந்தோமா, ஸோ இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது, சொல்லவே வேண்டாம். ஸோ லஞ்செல்லாம் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நமக்கு சமைச்சு சாப்பிட்றத விட பெரிய வேலை இந்த டேபிள், அந்த கிச்சன் டாப் க்ளீன் பண்ணி அந்த அடுப்பெல்லாம் தொடச்சி எடுக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு கடுப்பான வேலை. ஸோ அதை நான் வந்து இன்றைக்கி பெருசாக பண்ணலை. சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். நான் இன்றைக்கி எதுவுமே க்ளீன்லாம் பண்ணல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு குட்டியை கூட்டிகிட்டு வெளியில் போய். ஸோ இன்றைக்கி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வேறு எங்கேயும் இல்லை, பீச் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனாலேயே வந்து எனக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரியே பண்ணிடலாம், அதுதான் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த ஒன் பாட் ரைஸ் செஞ்சாச்சு. ஸோ செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கிளம்புற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வீட்டுக்கு வர முடியும். பீச் வேறு போகிறோம். ஸோ ரொம்ப இருட்டினதுக்கப்புறம் அங்கே இருந்தால் ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்கும், குட்டீஸ்க்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சு உடனே கிளம்பணும். ஆக்சுவலி பீச் போய் ரொம்ப நாள் ஆகுதுங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய மாற்றம், அந்த பீச்சில் வந்து நிறைய ரெனோவேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்க்கு ப்ளே ஏரியா பயங்கரமாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கேள்விப்பட்டேன் குட்டீஸ்க்கு ப்ளே ஏரியாலாம் வச்சுருக்காங்கன்னு, வீடியோஸில் பார்த்து இன்ஸ்டாகிராமில் அது இதெல்லாம் பார்த்தோம். பட் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கங்கே ஒரு ப்ளே ஏரியாஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. நான் பயந்துகிட்டே இருந்தேன் அதில் விளையாட விட்டால் எங்கேயாவது உடஞ்சி விழுந்துட போகுதுன்னு. பட் நிறைய பேர் வந்திருந்தாங்க வீக்கெண்டில். ஸோ நிறைய குட்டீஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க.
ஸோ எங்களோட மேடமும் வந்து சாரும் மேடமும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்கள அந்த பிளே ஏரியாலேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சாங்க. ஸோ நாங்கள் வந்து இருட்டுறதுக்குள்ளே இந்த தண்ணிக்கிட்ட போயிட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுனால வற்புறுத்தி கூட்டிகிட்டு போய் தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாட வச்சா, இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இன்னும் பெரிய பாடாயிருக்கு. ஸோ கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரதுக்கே அரௌண்ட் 8:30 கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இன்னையோட நாள் இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். டாடா, பை.